கம்புல. ஆஹா, வம்புல மாட்டிக்கிட்டோம் போல. போர் எங்கேயா நடக்குது? ஈரான் இஸ்ரேல். உனக்காச்சும் சொம்புல. ஐயோ, ஐயோ, யோ வேலு. சுந்தரம் எந்திரிப்பா. யோ வேலு, வீட்டுக்கு வந்தா சொம்புல தண்ணி கொடுப்பாங்க, நீங்க என்னைய சொம்பால அடிக்கிறீங்க? உனக்காச்சும் சொம்புல, எனக்கு பாரு கம்புல. ஆஹா, வம்புல மாட்டிக்கிட்டோம் போல. போர் எங்கேயா நடக்குது? ஈரான் இஸ்ரேல்ல. இல்லவே இல்ல. ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா ஜப்பான் எல்லா போரும் எங்க வீட்டுல தான் நடக்குது. என்னைய எப்படி சொல்ற? ஆமா, அத நீயே பாரு. அத்தை அத்தை, இந்த கிழவி சொல்லாம கிளம்பி போயிட்டாலோ? ஏற்கனவே கடனை வாங்கி அழுதுட்டு இருக்கேன், இப்ப இதுக்கும் அழுவணுமா? சண்டை நடக்குதுன்னு சொன்ன, இங்க என்னையா பாசமலையா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க? பாசமலை இல்லையா, வேசமலை. அத்தை அத்தை, இவ காரியமாகணும்னா தானே காலை பிடிப்பா, இன்னைக்கு கைய பிடிக்கிறா. என்னடி, என்ன பிரச்சனை? எனக்கு பிரச்சனை இல்ல, மாத்திரை சாப்பிடலன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை, அததான் கேட்க வந்தேன். ஆஹா, நல்ல மூடுல இருக்கா. இவகிட்ட இப்ப வேலை வாங்கினாதான் உண்டு. ஆமா வசந்தி, மறந்தே போச்சு. நீ போய் பச்சையில ஒண்ணு, சிவப்புல ஒண்ணு, நீலத்துல ஒண்ணு, வெள்ளை கலர்ல ஒண்ணு எடுத்துட்டு வாவே. என்னையா உன் பொண்டாட்டி கலர் கலரா எடுத்துட்டு வர சொல்றா? எல்லா சேலையும் ஒரே நேரத்திலேயே கட்டி பார்க்க போகுது? அது சேலை இல்லையா, அவ உடம்புல கலர் கலரா வியாதி இருக்கு. இதுல இப்படி ஒண்ணு இருக்கா? புரியுது புரியுது. இந்தாங்க அத்தை, இது எதுக்கு போடுறது? இத்தனை வருஷமா சாப்பிடுறீங்க, இது கூடவா தெரியல? இந்தாங்க, இந்த கலரு சுகருக்கு, இந்த கலரு தைராய்டுக்கு, இந்த கலரு மூட்டு வலிக்கு, இந்த கலரு உங்க கொழுப்புக்கு. என்னடி இவ்வளவு நேரமா அன்பா பேசிட்டு இப்ப திட்டுற? உங்களை போய் திட்டுவனாத்த, இது உங்க கொலஸ்ட்ராலுக்கு, அதனாலதான் அப்படி சொன்னேன். அப்படியா? நீ திட்டுறியோன்னு நினைச்ச. அத்தை அத்தை, இந்த 2 கம்மலும் உங்களுக்கு அழகா இருக்கு. இவ கேட்டு கேட்டு மாத்திரை கொடுக்கறப்பவே நினைச்சேன், இவ எதுக்கோ வேட்டு வைக்க போறான்னு. அத்தை, இந்த 2 கம்மலையும் புமாறு கழட்டி கொடுத்தீங்கன்னா இப்ப சேட்டு கடையில வச்சுட்டு அப்புறம் சேதனையும் திருப்பி கொடுத்துறேன். ஆமா, நான் ஏற்கனவே கழட்டி கொடுத்தது நீ கொடுத்து கழட்டிட்ட. இப்ப என்கிட்ட இருக்கிறது கம்மல் மட்டும்தான், அது உனக்கு பொறுக்கலையாடி? ஊர் முழுக்க கடன் வாங்கி குடிச்சுக்கிட்டு அது பத்தாதுன்னு என் நெத்தி சுட்டில இருந்து மெட்டி வரைக்கும் எல்லாத்தையும் அடகு வச்சு குடிச்சுக்கிட்டா உன் மகன். இப்படிதான் என் மொத்த நகையும் போச்சு. நான் ஒத்த நகை கேக்குறேன், அதுக்கு இப்படி கத்துற? நீங்க ஆகாத காரியத்துக்கு செலவுக்கெல்லாம் காசு கேட்கும் போது போன் ஆப் மூலமா லோன் வாங்கி கொடுத்தவன் நானு. அந்த லோன்காரன் என்ன கேவலமா திட்டுறான், அதுக்குதான் தோட்ட கேட்டேன். எனக்கு மட்டுமா கொடுத்த? நீயும் மகளும் ஆப்பர்ல வருதுன்னு மேக்கப்ல இருந்து ஜாக்கெட் வரைக்கும் வாங்கி மினுக்குனீங்களே. என்னையா ஆப்பு புள்ளுங்கறாங்க, அது கூட உண்டா? யோ, அது அந்த ஆப் இல்லையா, செல்போன் ஆப், அதுலயும் பணம் எடுக்கிறாளுங்க. ஓஹோ, அந்த ஆப்பா? அந்த ஆப்ல கடனை வாங்கி விட்டதாயா ஏகப்பட்ட குடும்பம் மாட்டிக்கிட்டு முழிக்குது. அதுல இப்ப உன் குடும்பமும் மாட்டிக்கிச்சா? மினுக்கே நிதாய நெஞ்ச குலுக்கே சிறுக்கே வடிய முட்டை கலக்கே அழகே போவாத ரொம்ப விலகே சிலுங்கே போராலே என்ன முழுங்கே. ஏண்டி முட்டைக்கண்ணி, இப்படி ஆடிட்டு இருக்கிற? உனக்கு ஏதோ ஏபிசிடி பிரச்சனைன்னு சொன்ன? ஏ தாய் கிழவி, அது ஏபிசிடி இல்ல, பிசிஓடி. அது என்னமோடி, குழந்தை இல்லைன்னு பெத்தவங்க வீட்டுல வந்து இருக்குமேன்னு கொஞ்சமாச்சும் உனக்கு கவலை இருக்கா? ஏய் கிழவி, ரொம்ப ஓவரா பேசாத. நீதான் உன் சொந்த விட்டு போக கூடாதுன்னு என்ன படிக்க விடாம கல்யாணம் பண்ணி வச்ச. குழந்தை பிறக்கல, அது ஏன் குத்தமா? மாமியார் வீட்டுல இந்த வார்த்தையை கேட்டு கேட்டு மனசு நொந்து போய் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கேன். நீயும் சேர்ந்து என் உயிரை வாங்காத. யோ வேலு, உன் பேத்தி சொல்றது கூட கரெக்ட் தாயா. குழந்தை இல்லன்னா பொண்ணுகளை மட்டும் குத்தம் சொல்றோம். ஏன் ஆம்பளை கிட்டையும் பிரச்சனை இருக்கும்ல? புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்துதான் அந்த பிரச்சனையை தீக்கணும். கரெக்ட் தான், சொன்னா யாரு கேக்குறா? ஏய்,
யாரா அவன் என் வீட்டுக்கு முன்னாடி செவுத்த வச்சது? யார் அது இப்படி தள்ளி விட்டு போறான்? நல்ல வேலை இப்ப தள்ளி விட்டு போறான். மத்த நேரமா இருந்தா மிதிச்சிட்டு தாயா போவான். யார் அது? வேற யாரு, என் பையன்தான். மா தப்பிச்சு ஓடிடு, புடிச்சு 8 வயசுல வரான். நம்ம தப்பிச்சிருவோம். ஏய், எங்கடி அம்மா? ஆ? ஏய், அது ஏன் அம்மா? உன் அம்மா எங்க? அப்படி தெளிவா கேட்கணும், அங்க போய் பாரு. அப்ப என்ன தெளிவில்லைங்கிறியா? நக்கலு. ஆ? ஏய், இங்கே ஒளிஞ்சிருக்க. எந்திரிடி, எந்திரிடிங்கிற. ஐயோ என் முடிய விடியா, ஐயோ என் முடிய விடு, வலிக்குது. உன் பையன் படிக்கிற காலேஜுக்கு போயிருந்தேன், அசிங்கப்படுத்திட்டான்டி. இப்படி குடிச்சிட்டு போனா அசிங்கதான் படுத்துவாங்க, அவார்டா கொடுப்பாங்க. ஏய், நான் குடிக்காம நல்லபடியா தான் போனேன். அத்தனை பேருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்திட்டாங்க. பசங்களோட சேர்ந்து அபினு, கொரையனு, கஞ்சானு அடிக்கிறானா. ஹைடெக்கா படிக்கணும்னு காலேஜுக்கு அனுப்புனா அவன் ஹைடெக்கா குடிக்கிறான்டி, குடிக்கிறான். ஏய், இன்னைக்கு நான் ஏன் குடிச்சேன்னு தெரியுமா? உன் பையன் குடிக்கிறாங்கிற கவலையில குடிச்சேன். அப்ப நேத்து குடிச்சதுக்கு காரணம் உனக்கு ஒரு குழந்தை குட்டி இல்லைங்கிற கவலை தான். அப்ப முந்தா நேத்து குடிச்சதுக்கு நீ இவ்வளவு மருந்து மாத்திரை சாப்பிடுறங்கிற கவலை தான். அப்போ இவ்வளவு நாளா குடிச்சதுக்கு அப்படி கேடி என் வென்று. நீ ஊரை சுத்தி மட்டும் இல்லாம பேங்க சுத்தி வாங்கி வச்சிருக்கிற கடை, அத நினைச்சு தாண்டி நான் குடிச்சேன். சுந்தரம், என் பிள்ளைய பத்தியா குடிக்கிறதுக்கு டிசைன் டிசைனா காரணம் சொல்றான். இவன் மட்டுமா? ஊரு பூரா இப்படி ஒரு காரணத்தை சொல்லிட்டு தான் குடிச்சுட்டு திரியுறாங்க. ஓகே மச்சி, ஏதாவது நாளைக்கு பாத்துக்கலாம். டேக் கேர். ஓகே பாய் மச்சி. இவன் யாரியா? உன்னைய சிகரெட்டால சுட்டுட்டு போறான். அவன் சுடலையா, எனக்கு கொல்லி வச்சுட்டு போறான். வரானா? வா, இன்னைக்கு உன்னை அடிச்சு கொல்லாம விட மாட்டேன்டா. யோ வேணாயா, யோ விடியா, வேணாயா, நம்ம புள்ளையா. ஏண்டா, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா படிச்சுட்டு வரான்னா குடிச்சிட்டு வருவியா? நீ மட்டும் என்ன உழைச்சிட்டு வேணாம், குடிச்சிட்டு வேணாம். விடுமா விடுமா, அவ்வளவுதாம்மா இன்னைக்கு விடுமா. ஏய், உன்னை இன்னைக்கு அடிச்சு கொல்லாம விட மாட்டேன்டா. வேணாயா, பேசிக்கலாயா. ஐயோ அப்பனும் பிள்ளைய அடிச்சுக்காதீங்க, விடுங்கடா. ஐயோ விடியா, வேணாயா. காலையில கண் முழிச்சு கண்ணுறங்கும் நேரம் வர கவலைகள் ஊர்வலம். கையில் உலகம் சுருங்கி நிற்க, வீட்டில் உறவுகள் விலகி நிற்க, இது வீடா போர்க்களமா? காலையில கண் முழிச்சு கண்ணுறங்கும் நேரம் வர கவலைகள் ஊர்வலமா? ஆரோக்கியம் வேணும்னு மருந்தேதான் ஆகாரம், ஆனாலும் பலனே இல்ல, புண்ணாச்சு இல்ல. காலையில கண் முழிச்சு கண்ணுறங்கும் நேரம் வர கவலைகள் ஊர்வலமா? இது வீட்டுக்குள்ள கவலைகள் கவலைகள் ஊர்வலமா? இது வீடா போர்க்களமா? என் கேள்விக்கு விடை என்னம்மா? போடா போர்க்களமா? சுந்தரம், பார்த்தல என் குடும்பத்தை. இப்படிதான் டெய்லி நடக்குது, ஒரே பிரச்சனை. இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்காயா? இருக்கியா வேலு? நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு நம்ம ஊர்ல இருக்க சமுதாய கூடத்துக்கு வந்துரு.